ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு பிஜேபி மெரின் கிங்டம் தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் அக்யூரியம் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. கடலுக்குள்ளேயே நம்ம போய் பார்த்துட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் இருந்துச்சு. ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் ஸ்டார்டிங்லேயே ஒரு மீன் பார்த்தோம். அது நகராமையே ஒரே இடத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி 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 மீன் நம்ம வந்து அது ஃபிஷ் டேங்க்கில் வளர்க்குறோம் இல்லையா, அந்த மீனே போட்டு வச்சுருந்தாங்க. அதே பார்க்கறதுக்கு அவ்வளோ வெரைட்டியாக நிறைய கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு பார்த்தோன்னு வைங்க. இன்னும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா அது பாம்பு சைஸ்லேயே இருந்தது. இது மீனாக பாம்பான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என் பையன் போயிட்டு அதில் ஒரு வழி மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே ஒரு ரவுண்டாக ஒரு இது மாதிரி பண்ணியிருந்தாங்க, கிளாஸ் மாதிரி. அதுக்குள்ளே போய் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம கடலுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி மீன் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி டைரெக்டாக அந்த கடல் வாட்டரையே அது வந்து இது பண்ணி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா கடல் மீன் கூட நிறைய கடல் மீன்களும் இருந்தது. வளர்ப்பு மீன்கள் அந்த மாதிரி மீன்களும் நிறையவே வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுங்களுடைய குட்டிங்க அந்த மாதிரி அதுலேயே வெரைட்டி ஆஃப் கலரு, ஒயிட்டு, பிளாக்கு அப்படின்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த டைம் நம்ம வந்து சம்மர் ஹாலிடே வந்து விஜிபி மெரின் கிங்டமில் தான் நம்ம போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா இது என்னதுன்னு தெரியல, இது பச்சுந்தியா இல்லை என்னதுன்னு சரியாக எனக்கு தெரியல. பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இருந்தது. அதுக்கு வந்து ஒரு பிளேட்டில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு 2 மரத்தை விட்டு நகரவே இல்லை.